பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தென்னிந்திய பார்வர்ட் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திருமாரஞ்சி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். நேற்று நீங்க திருப்பரங்குன்றத்துல அங்க இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேட்டிகளில் காண முடிஞ்சுச்சு. ஸோ என்னதான் சார் நடந்துச்சு, அங்க நடந்த நிறைய விஷயங்களுக்கு யார் காரணம்? எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாரஞ்சி பேசுறேன். பேசு தமிழா பேச நேயர்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்லணும். ஓகே சார். இந்த அரசாங்கம் எவ்வளவு இந்து விரோத அரசாங்கம் அப்படின்றத எல்லா தமிழ் மக்களும், இன்க்ளூடிங் இன்னைக்கு ஏற்பட்டது நாளைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஏற்படலாம், நாளைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் ஏற்படலாம். இந்த அரசாங்கம் எப்படி மதத்தின்பால் வெறுப்புணர்வு, இந்து மதத்தின் மீது வெறுப்புணர்வு நடந்துச்சு அப்படின்றத நேற்றுக்கு கண்கூட நாங்க பார்த்தோம். எல்லாம் நாங்க ஃபீல்டில் இருக்கிறவங்க அப்படிலாம் இருக்குமான்னு யூகிக்க முடியாத அளவுக்கு நேற்றுக்கு நடந்துச்சு. நேற்றுக்கு ஆக்சுவலா தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு சொல்லி ஜி.ஆர். சாமிநாதன் நீதியரசர் வழக்கு தீர்ப்பு வழங்குறாரு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, முத நாள் 2 நாளைக்கு முன்னாடியே போய் அங்கே தீபத்தூணில் ஏற்றணும். அந்த எஸ்ஆர்என்சி அலுவலகத்தில் போய் டிசியை பார்த்து நாங்கள் கடிதம் கொடுக்குறோம். அதற்கு அவர் ஒன்றும் பெருசாக ஒரு ஆர்வமாக இல்லை. அவர் கொடுத்ததை வாங்கி வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் அதற்கு முத நாள் போய் தீபத்தூணில் ஏற்றுறதுக்கான அனைத்து பொருட்களையும் கொண்டு போய் கொடுக்குறோம். ஓகே சார். அதையும் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமும் நேற்றைக்கு தீபம் ஏற்றணும். நாங்கள்லாம் நேற்றைக்கு எல்லா மக்களும், ஏன்னா இது 100 ஆண்டுகால கனவு, இன்னைக்கு ஏற்ற போறாங்கன்னு சொல்லி எல்லா குடும்பமும் விரதம் இருந்து அந்த முருகனை தரிசிக்க போறோம். இத்தனை ஆண்டுகால ஏக்கம், 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இதை பார்க்க போறோன்ற அந்த சந்தோஷத்துல நாங்க போனோம். எங்க சந்தோஷத்தில் மண்ணள்ளி போட்டது மதுரை மாவட்ட காவல்துறை, தமிழக காவல்துறை, திராவிட மாடல் ஆட்சி. ஏன்னா சட்டத்திற்கு நேற்றுக்கு காவல்துறையா நீதித்துறையான்ற மாதிரி போயிட்டாங்க. நீதித்துறை எங்களுக்கெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டாரு மதுரை கமிஷனர். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதை நான் பேஸ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. நேற்றைக்கு திமுகவினுடைய மாநில பொதுச் செயலாளர் மாதிரி மதுரை கமிஷனர் லோகநாதன் நடந்துகிட்டாரு. ஓகே சார். அப்ப தனி நீதிபதியோட உத்தரவை மீறி இவங்க செயல்பட்டு இருக்காங்க. தனி நீதிபதி அவர் ஒன்றும் சாதாரணமா தீர்ப்பு கொடுக்கலங்க. அவரு இந்த தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பாக 4 நாட்கள் முன்பாக அந்த இடத்த ஆய்வு செய்யறாரு. அந்த மேல போய் அந்த ஆய்வு செய்து மேல மலை உச்சிக்கே போய் அவரே போய் நின்று ஆய்வு செய்யறாரு. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்த்து 1996 தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில அதை பேஸ் பண்ணி இவர் தீர்ப்பு வழங்குறாரு. அந்த 96 தீர்ப்பை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி பல ஆண்டுகளா வலதுசாரி இயக்கங்கள் நாங்க போராடி வர்றோம். அப்ப அந்த வலதுசாரி இயக்கங்களின் போராட்டத்தின் அடிப்படையில் 2005 பீஸ் கமிட்டி கூட்டம் நடக்குது மதுரை கலெக்டரேட்ல. அன்னைக்கு இருக்கக்கூடிய தர்கா நிர்வாகமும் கோயில் நிர்வாகம், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி போன்ற வலதுசாரி அமைப்புகள்லாம் அன்னைக்கு பீஸ் கமிட்டியில கலந்துக்கிட்டாங்க. அப்ப கலந்துகிட்ட பிறகு அப்ப அன்னைக்கு இருந்த கோயில் நிர்வாகம் சனாதன தர்மத்தை மதித்து அவங்க ஏத்திக்கலாம், 15 மீட்டரை தாண்டி ஏத்திக்கலாம்னு சொல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை நாங்க மதிக்கிறோம், பிரிவி கவுன்சிலினுடைய தீர்ப்பை நாங்க மதிக்கிறோம். அதனால நீங்க இதை ஏத்திக்கலாம்னு சொல்லி அன்னைக்கு தர்கா நிர்வாகம் எழுதி கொடுத்துறாங்க. ஓகே சார். ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு சார். நிறைய திமுக தரப்பு சார்ந்த சமூக வலைதளங்கள் என்ன எழுதுறாங்கன்னா, அது தீபத்தூணே கிடையாது, அது ஒரு நில அளவைக்கல் அப்படிங்கிற மாதிரியான குறிப்பு. இவங்க பூரா என்ன, இவங்க எல்லாம் டவுன் பிளானிங் ஆபீசரா? அந்த மலையில எத்தனை, ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, அந்த மலையில எத்தனை கோயில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? அந்த கோயில்ல எந்தெந்த மூலையில என்னென்ன சிலை இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா? இந்த கோயிலுக்குள்ள என்னென்ன வரலாற்று சிற்பங்கள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? இவங்க உட்காந்துக்கிட்டு இவங்க நாத்திக கூட்டம், காசை வாங்கிட்டு நக்குற கூட்டம், இவங்க பூரா மரத்தடி வைக்கலாம் சேர்ந்துக்கிட்டு இவங்க பூரா இன்னைக்கு இதுல மத நல்லிணக்க பேரவைன்னு வச்சுக்கிட்டு இவங்க தடுக்கிறானே. அப்ப இந்த நீதித்துறைக்கு என்ன மரியாதை இருக்கு? இந்த குதிரைச்சுரை திட்டுல தான் ஆண்டாண்டு காலமா ஏத்தி வந்தது. அது எல்லா இலக்கியங்களையும் அது சொல்லப்பட்டிருக்கு, வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்க விஷயத்தவே மயில் கல்லுன்னு சொன்னானா இவனுக்கு என்ன திமிர் இருக்குன்னு நான் கேட்கிறேன். மயில் கல்லுன்னா என்ன? சரி, திருப்பரங்குன்ற மலையும் அனைத்தும் முருகனுக்கு தான் சொந்தம் தீர்ப்பு இருக்கு. அப்புறம் என்ன இதுல மயில் கல் என்ன அங்க எப்படி வந்துச்சு? இது என்ன பாகிஸ்தானி இந்தியாவையும் பிரிக்கிற மயில் கல்லா? பார்டரா அது? இல்ல 2 மாவட்டத்தையும் பிரிக்கிற பார்டர் கல்லா? மலை உச்சியில போய் வைப்பாங்களா? அறிவு வேணா? இதை சொல்றதுக்கு ஒரு அறிவு இருக்கணும்ல.
ஒரு இடத்துல போய் குதிரைத்திணை சிட்டுன்னு சொல்லி அந்த இடத்துல தீபம் ஏத்துறதுக்கான எல்லா அறிகுறியுமோடு இருந்து ஏத்துன வரலாறு இருந்திருக்கு. இதுக்கு முன்பாக 50 ஆண்டுகள் போய் சின்ன கருப்பத்தவர் காங்கிரஸ் கம்பெனி சேர்ந்த சின்ன கருப்பத்தவர் எம்எல்ஏ காட்டி உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் பண்ணி அடிச்சு முதல்ல அவர் அங்க பிரச்சனை பண்ணி அன்னைக்கு ஏத்த போன இடத்துல இதே பிரிவி கவுன்சில் வரைக்கும் அந்த தீர்ப்பு போயிருக்கு. இன்னைக்கு என்னன்னா இந்த தூண் ஏத்துறது அந்த குதிரை சுனை திருட்டுலதான் கார்த்திகை தீபம். இப்ப இவங்க ஏத்துறாங்க உச்சி பிள்ளையார் கோயில்ல, அது மோட்ச தீபம். இறந்தவர்களுக்காக ஏத்தக்கூடிய தை அமாவாசை காலங்கள்ல ஆண்டுக்கு ஒரு பங்குனி திருவிழா எதுலயோ ஒண்ணு இறந்தவங்களுக்கு ஏத்தக்கூடிய மோட்ச தீபம் ஏத்துற இடத்துல ஏத்தாதீங்கன்னு தான் எங்களுடைய பிரச்சனை. ஓகே சார், அப்ப நேத்து எந்த வழக்கமா ஏத்துற இடத்துல தான் ஏத்திருந்தாங்களா சார்? வழக்கமா ஏத்துற இடத்துல தான் இவங்க ஏத்துறாங்க, கோயில் இருவாங்க. இதுல என்ன கொடுமைன்னு நான் சொல்லி வர்றேன். நேத்தைக்கு அது ஒரு வடிவேல் ஒரு படத்தை சொல்லாம பாருங்க, ஆர்சி புக் இருக்கா இருக்கு, லைசன்ஸ் இருக்கா இருக்கு, இல்லை ஓவர் ஸ்பீடு சார், இது டிவி ஃபிஃப்டி சார், இதுல கிட்ட ஓவர் ஸ்பீடா வர முடியும், நீ ஓவர் ஸ்பீடா வந்த சரி ஓவர் ஸ்பீடா வரல, அந்த லைட்ல பொட்டு வைக்கலன்னு சொல்லி இல்ல ஃபைன் பண்ணுவாங்க பாருங்க வடிவேலு. அந்த வடிவேலு மாதிரி தான் மதுரை கமிஷனர் நேற்று நடந்துக்கிட்டாரு. நேற்றுக்கு என்ன நடந்துச்சு, இவங்க 4 மணி வரைக்கும் 4 மணிக்கு அந்த தீபத்தூணுக்கு இவங்க மேல ஏத்திட்டு போயிட்டாங்க. எங்க குதிரை சின்ன திட்டுக்கு ஏத்திட்டு போயிட்டாங்க கார்த்திகை தீப இடத்துல. 4 மணிக்கு அங்க இருந்து ஏத்துனதை இறக்குறாங்க. நாங்க நீதிமன்றம் போறோம். நீதிமன்றம் போய் சார் இந்த மாதிரி ஏத்துனதெல்லாம் ஏத்துனவா, அப்ப நீதி அரசர் என்ன சொல்றாங்க, ஏன் அவசரப்படுறீங்க, அவங்களுக்கு ஆர்டர் என்ன, 6 மணிக்கு அவங்க கார்த்திகை தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு ஆர்டர், அது வரைக்கும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு மேல அவங்க ஏத்தலைன்னா நீங்க மனு தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. 6:05 வரைக்கும் எங்களுடைய ஆட்கள் அமைதியா இருந்தாங்க. 6:05 கார்த்திகை தீபம் ஏத்துற வரைக்கும் அமைதியா இருந்தாங்க, அந்த தீபத்தையும் பார்த்தாங்க. ஆனா அங்க ஏத்தப்படல. அப்ப 6:05க்கு மறுபடியும் நீதிமன்றத்தை அணுகுறாங்க. இதுக்கு முன்னாடி 4 மணிக்கு நம்ம ஆளுங்க நீதிமன்றத்துல போன உடனே அப்ப நீதி அரசர் கேக்குறேன். அப்ப அவர் ஒரு உத்தரவு போறாரு, மதுரை கமிஷனரும் டிசி மதுரை திருப்பரங்குன்றம் டிசியும் வீடியோ கான்பரன்ஸ்ல வரணும்னு சொல்றாரு. 2 பேருமே நீதித்துறையை மதிக்காம 2 பேருமே அதுல ஆஜராகல, அது வீடியோ கான்பரன்ஸ்ல போகல. அப்ப அவங்க போகலன்னு அவங்க விட்டுறாங்க. அப்போ 6:05க்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போறாங்க. அப்ப கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் தொடர்ந்து அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா மத்திய பாதுகாப்பு படையினரை நியமிக்கிறார். 69 பேர் 69 பேர் மத்திய பாதுகாப்பு படையினரை வர சொல்லி இந்த பெட்டிஷனர் பிளஸ் 10 பேர் மேல போகலான்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்குறாரு நீதிபதி. அப்ப அந்த எடுத்துட்டு நாங்க வர்றோம். அதுல சைன் இல்லைன்ட்டாரு யாரு, நம்ம கமிஷனர் லோகநாதன். ஏங்க அப்ப சைன் இல்லைன்னா மறுபடியும் ஆன்லைன்ல எடுத்து காட்டுறாங்க, சைன் இருக்கு. சரி அப்ப போலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்க போலீஸ் வந்துகிட்டு இருக்க, மத்திய ரிசர்வ் போலீஸ் வரல, அந்த போலீஸ் வரட்டும், மத்திய அரசாங்கம் போலீஸ் வரட்டும்னாரு. அந்த மத்திய அரசாங்கம் போலீஸ தியாகராஜா காலேஜ்லயே ஒரு 1/2 மணி நேரமா நிப்பாட்டிட்டாங்க. அந்த நிப்பாட்டிட்டு அவங்கள இங்க வர விடாம அதுக்கு இடையில சண்டைக்கு வாடான்னு சொல்லி இழுக்குது முருக பக்தர்களை இந்த காவல்துறை. வண்டியை கொண்டு போய் இடிக்கிறது, அந்த மக்கள் மேல போய் தள்ளுமுள்ளு பண்றது, அவனை சும்மா நின்றுகிட்டு இருக்க அவனை கொண்டு போய் வண்டியில ஏத்துறது. நேற்றுலாம் கொடுமை. ஐயப்பா பக்தர்கள் ஊரா வருவான் பாருங்க சாமி கும்பிட, அவனையெல்லாம் வண்டியில ஏத்திக்கிட்டு இருந்துச்சு இந்த போலீஸ். ஐயப்பா பக்தர்கள் சாமி கும்பிட வந்தவன்லாம் வண்டியில ஏறி உட்கார வச்சுக்கிட்டு நேற்றுக்கு சண்டைக்கு வாடான்னு இந்த காவல்துறை கூப்பிடுது. ஏங்க ஒரு விஷயம், அங்க ஒரு பிரச்சனை நடக்குது. தென்மண்டல ஐஜி அங்க இருக்கிறாரு. தென்மண்டல ஐஜி அவர் பாட்டு கையை கட்டி நின்று வேடிக்கை பார்க்கறாரு. அவரோட ஐஜி எஸ்பி புறநகர் மாவட்ட எஸ்பி நிக்கிறார். இந்த மதுரை கமிஷனர் அட்வொகேட் சொல்றாங்க, சார் இங்க வாங்க, கண்டெம்ட் அவங்க வர்றதுக்கு முன்னாடி 144 தடை உத்தரவு, எங்க 10 பேர் மேல போக கூடாதுன்னு சொல்றாங்க. சார் இது எங்கள் இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனைனால தானே இங்கே நிற்கிறதே 10 பேர் தானே நிற்கிறோம். உங்கள் போலீஸை இங்கே 100-1000 பேர் நிற்கிறாங்க. நாங்கள் 10 பேர் மேலே போனோம் சொல்ல, அதெல்லாம் முடியாது, 144 போட்டியாச்சு அப்படின்னு சொல்லி இவர் கமிஷனர் சொல்கிறார். இல்லை சார் 144 எங்களை கட்டுப்படுத்தாது. இது இப்போ இது கண்டெம்ட் ஆஃப் இதாது, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். யாரு மதுரை கமிஷனர் சொல்கிறாரு சார். கோர்ட்டாவது அதாவது நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் அதெல்லாம் என்னோட வேலை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களை ஏற்ற முடியாது சார், இங்கே ஆர்டர் இருக்கு. இல்லை அவங்க அப்பீல் போயிட்டாங்க சார், அப்பீல் போயிட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். சரி அது ஆன்லைனில் எடுத்துக்க, அப்பீல் தள்ளுபடி பண்ணிட்டாங்க, அப்பீல் இல்லை சார், அதை நான் பார்க்கல சார். அப்போ நீங்கள் செக் பண்ணுங்க சார். உடனே ஃபோனை தூக்கிட்டு ஓடிடுவார். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த கமிஷனர் ஃபோனை தூக்கிட்டு ஓடிடுவார். அங்கே பேசுறது யாரு,
நீங்க யாரு, நீ யார்கிட்ட நீங்க கலந்து ஆய்வு செய்யணும்? உங்க ஐஜி நிக்கிறாரு, தென்மண்டல ஐஜி நிக்கிறாரு, நீங்க அவர்கிட்ட தானே பேசியிருக்கணும். இங்க போனை தூக்கிட்டு போய் யார்கிட்ட பேசினாரு? சேகர் பாபுட்ட பேசினாரா இல்ல ஸ்டாலின்ட்ட பேசினாரா? யார்கிட்ட பேசினாரு இவரு? ஒரு திட்டமிட்டு நடத்திருக்காங்க. இது திட்டமிட்டு சார். இதுக்கு இடையில என்ன செய்யறாங்கன்னா, நாங்க வந்து இன்னைக்கு தீவை ஏத்துறோம்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிறதுல இந்தியா கூட்டணி இன்னைக்கு இருக்கு பாருங்க, ஸ்டாலின் தலைமையிலான இந்தியா கூட்டணி. அந்த இந்தியா கூட்டணி போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குது. இது கலவர தீயா மாத்திருவாங்க, கலவரம் வரப்போகுது, இது வரப்போகுது, இங்க அமைதியா போயிட்டு இருக்கு சார். நேற்றுக்கு எந்த இஸ்லாமியரும் எங்ககிட்ட பிரச்சனைக்கு வரல சார். கோயில் தர்கா நிர்வாகம் எங்க கிட்ட வரல சார். இன்னும் சொல்ல போனோம்னா அன்னைக்கு தண்ணி இல்ல சார். அந்த இடத்துல போலீஸ் கடையை பூரா அடைச்சிட்டு போயிட்டாங்க. அங்க இருக்க 2 இஸ்லாமியர்கள் தண்ணி எடுத்து கொடுத்து எதுக்கு இப்படி பிரச்சனை பண்றாங்க, ஏத்திட்டு போக வேண்டியதான 2 இஸ்லாமியர்கள் சொல்றாங்க சார். அங்க 2 பேரும் பாட்டில் எடுத்து தண்ணி கொடுக்குறாங்க. உள்ளூர் வாசிகளா இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க அப்போ எந்த பிரச்சனையும் இல்ல சார். வந்தேரி பயலுக இங்க வாடகைக்கு விட்டு பொழைக்கிறவங்க, இந்த இதை வச்சு சம்பாதிக்கிற கூட்டம், வாய்க்கு வாடகை வாங்குறவங்க தான் இங்க பிரச்சனை பண்றான். இதுல பூரா மாற்று மதத்துல இருக்கான். எவனுமே இந்த மதத்துல கிடையாது. மாற்று மதத்துல ஒளிஞ்சுக்கிட்டு சமூக நீதி, மத நல்லிணக்கம் சொல்லிட்டு இவங்க உட்கார்ந்துக்கிட்டு இந்த வேலையை தான் பாக்குறாங்க சார். இதுக்கு இடையில இந்தியா கூட்டணி போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குது. யாரு? ஸ்டாலின் தலைமையிலான இந்தியா கூட்டணி போய் இது வந்து பிரச்சனை வந்துடும், நீங்க ஏற்றக்கூடாது, உயர்நீதிமன்ற தீர்ப்பை நீங்க மதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறான். இந்த மனுவின் அடிப்படையில தான் இது திட்டமிட்டு நடக்குது. இது முழுக்க முழுக்க சேகர் பாபு, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தான் இதுக்கு காரணம். இது திட்டமிட்டு ஒரு ஆளுகளை கூட்டிட்டு ஒரு கிழட்டு நாளைக்கு சாகிறது, நாளை கழிச்சு சாகிறதா போய் ஒரு மனு கொடுக்குது. அதுல இந்தியா கூட்டணி எல்லா கட்சியிலும் நாங்க சேர்ந்து கொடுக்குறோம்னா அதுல எவனுமே கட்சிக்காரன் கிடையாது. பூராங்க வாடகைக்கு உட்காந்து கோயில் வாசல்ல பிச்சை எடுப்பாங்க பாருங்க, அவங்களெல்லாம் வெள்ளை வெட்டி சட்டையை கட்டி கூட்டிட்டு போய் அவங்கள வச்சு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவின் அடிப்படையில் 144 அங்க வந்து கலவரத்தை இங்க 8 மணி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சனாதன தர்மத்தை மீறவன் போலீஸ தெய்வமா பார்ப்பான், போலீஸ கடவுள் மாதிரி பார்ப்பான். நாங்க கடவுளுக்கு நிகரா காவல்துறையை பாக்குறோம். எங்க ஆளுங்க அதை செய்யல. இந்த பேரிக்காடை தள்ளி விட்டது, பிரச்சனை பண்ணது, 144 போடணுன்றக்காண்டி காவல்துறையும் திராவிட மாடல் ஆட்சியும் செய்த சரிதான் அந்த 144. இப்ப 144 ஒரு ரீசன் வேணும்ல. இவன் பூரா என்னடா அரவரான்னு கத்திக்கிட்டே நிக்கிறான், சண்டை போட மாட்டேன்றான், என்ன கூப்பிட்டு கையை பிடிச்சி ஏத்தினாலும் வண்டியில ஏறி உட்காடுறான். அப்ப இவன் கூட சண்டைக்கு வரணும். அப்ப 144 போடணும், இல்லாட்டி அந்த கலவரம் வந்துச்சுன்னு காட்டிக்கிறணும். அப்ப அதுக்காண்டி நாங்க 140 போட்டோம்னு சொல்லணுன்றக்காண்டி நேற்று சண்டை அழுத்தது போலீஸ். அப்படின்னு நாங்களாம் ஓரமா தான் நின்றுகிட்டு இருந்தோம். எங்களை வந்து வம்பு இழுக்குது போலீஸ். கையை பிடிக்க காலை பிடிக்க கமிஷனரு 1 லட்சம் போலீஸ் இருக்கு. அவங்க எல்லாம் மனசாட்சியோட வேலை செய்யறவங்க. அந்த சட்டையை கலட்டி போட்டாங்கன்னா அவங்க எல்லாம் முருகமலை ஏறிடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா போலீஸும் எக்ஸப்ட் கமிஷனர். அத அவங்க எல்லாம் அட்ரா புட்ரா வயிறான்றாரு. எல்லா போலீஸும் அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அது போட்ட யூனிஃபார்முக்கு தலை வணங்கி நின்றாங்க எல்லா போலீஸும், எனக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு கமிஷனர் வந்து இந்த கமிஷனர் மாத்திரம் சார், இவர் வந்ததுக்கு அப்புறம் சட்ட ஒழுங்கு இங்க என்ன இருக்கு மதுரையில சார்? இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்திலே வந்து பார்த்தோம்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பையே வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து ஒரு RSS பின்புலம் கொண்டவர் அப்படிங்கிறதெல்லாம் விமர்சிக்கிறாங்க சமூக வலைதளத்துல. இது ஒரு சாவக்கேடு சார். தமிழ்நாட்டுல ஜனநாயகத்தை பேசுறவன், நாட்டை நேசிக்கிறவன், இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு வைக்கிறவங்கள சங்கி, அவன் வந்து சனாதனவாதி. இப்ப ஏங்க நேற்றுக்கு ஒரு ஒண்ணும் இல்லைங்க, அந்த நீதி ஒரு வக்கீல் அடிக்கலையா? ஒரு சென்னையில் அடிச்சாங்கல்ல, அவன் என்ன சொன்னாங்க? அந்த ராஜீவ் காந்தி அவர் அந்த வழக்கறிஞர் என்ன சொன்னாங்க? அவரு சங்கி. அந்த போலீஸ்காரர் வந்து ஏங்க ரோடு மறியல் பண்றீங்க, அப்ப நீ சங்கி போலீஸ். என்ன இது நாட்டுல வந்து நல்லதே செஞ்சா எவன் செஞ்சாலும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க யாரு வந்தாலும் சங்கின்னு முத்திர குத்துனா அப்ப இங்க மதுரை கமிஷனர் என்ன சொல்றது? ஒரு விஷயம் கேளுங்க. நேற்றுக்கு நடந்தது ஜனநாயக படுகொலை. நேற்றுக்கு முழுக்க நாங்க வந்து அனைத்து ஏற்பாடோட வந்துருவோம். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா கமிஷனரு? அந்த சிஆர்பிஎஃப் போலீஸை நான் கைது பண்ணுவேன்னு சொல்றாரு. நீங்க மேல போனீங்கன்னா உங்களோட சேர்த்து இவங்களையும் கைது பண்ணுவோன்னு சொல்றாரு. அவர் எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்றாங்க அந்த கமாண்டோ. சார் எங்களுக்கு கோர்ட் ஆர்டர் நாங்கள் வந்திருக்கோம், ஒபே பண்ணியிருக்கோம், நீங்கள் ஒபே பண்ணுங்க சார், எங்களுக்கு அவங்கள ஓட்டு நாங்கள் கூட்டிட்டு போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது சார் அவங்க சொன்னால் அவங்களையும் சேர்த்து கைது பண்ணுவோன்னு சொல்கிறாரு. யாருடைய தூண்டுதல் பேரில் சார் இவ்வளோ இந்த அளவுக்கு? முழுக்க திராவிட மாடல் ஆட்சிங்க. முழுக்க சேகர் பாபுங்க. சேகர் பாபு சார் HRNC ஆஃபீஸுக்குள்ளே போய் உட்காந்து என்ன சார் ஏற்றுற எல்லா பேரும் ஓடி போயிட்டாங்க சார் HRNC ஆஃபீஸுக்குள்ளே இருந்து. நாங்கள் கேட்க போன இடத்துல ஓடி போயிட்டாங்க சார். இந்த டிசி மதுரை டிசி சார் வந்து பார்த்தாரு. உள்ள என்ன சார் சார் பேச வந்திருக்கோம், ஒன்றும் ஆளை காணும். சரி அவரும் பார்த்துட்டு போனாரு.
எல்லாருமே வந்து சார் இதை வந்து திட்டமிட்டு நாங்கள் 5000 பேருக்கு மேலே அங்கே திரண்டிருக்கோம். ஓகே. அரோகரா கோஷம் போட்டுக்கிட்டு 16 கால் மண்டபத்தில் இந்து முன்னணி உட்காந்துருக்கு. ஒரு 10-20 பேர் உள்ள வந்துதான் இந்த பேரிக்காடை தள்ளினது, மண்டையை உடைச்சதுன்னு சொல்றோம். இவங்க அதிலே அது உண்மையே இல்லை. இவங்க என்ன செய்யறாங்கன்னு என்ன தெரியும் சொல்லப்படுது. அது போட்டு அவங்க வழக்கெல்லாம் போடுவாங்க. அவங்களுக்கு என்ன வழக்கு போடுறது? என்ன நாட்டில் நீதிமன்றத்துக்கு மரியாதை இல்லை சார், நீதித்துறைக்கு மரியாதை இல்லை சார். நீதித்துறை ஏதாவதுன்றாரு கமிஷனர். இந்த மதுரை கமிஷனர் வந்து திமுக மாவட்ட செயலாளர் இருக்காரு சார். அவரு வேலை போலீஸ் அவங்க பாட்டு நின்று அவங்களுக்கு தெரியுது மனசாட்சிக்கு விரோதமா தர்மத்துக்கு விரோதமா அந்த கமிஷனர் நடந்துக்கிறாரு. தென்மண்டல ஐஜி அவரால் ஓரமா போய் நின்ட்டாரு. இந்த அட்டுழியத்தை தாங்க முடியாம இதை பார்த்து கண்ணு இருந்து குருடா நின்றாரு அவர் தென்மண்டல ஐஜி. ஐஜியை மீறி கமிஷனர் செயல்படுறாரு. அப்போ ஐஜியை மீறி ஏங்க கமாண்டோவை பிடிச்சி நான் உள்ள வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. வந்திருக்க கமாண்டோ 10 பேர் ரிமாண்ட் பண்ணுவோன்றாரு. யார் சார் இவருக்கு இந்த அதிகாரத்தை கொடு? சட்டத்துக்கு மீறி இவருக்கு எல்லாத்துக்கும் சட்டத்துக்கு சமம் தானே சார்? இவங்க தான் வாயிலேயே பேசுறாங்க. பூரா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லி திராவிட மாடல் ஆட்சி சொல்லுதே. இந்த சட்டம் தானே எங்களுக்கு கொடுத்துருக்கு, கார்த்திகை தீபத்தில் போய் ஏத்துக்கடான்னு சொல்லி தூணல. ஏன் இந்த சட்டத்தை இந்த அரசாங்கம் மதிக்கல? அப்ப முழுக்க திராவிட மாடல் ஆட்சி இந்த இடத்துல ஓட்டு பிச்சைக்காக, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக இவர்கள் இதை ஏற்ற விட்டா நம்மளுக்கு ஓட்டு கிடைக்காது அப்படின்னு இதுக்கு பின்னாடி முழுக்க எஸ்டிபின்னு ஒரு மத அமைப்பு ஒன்று இருக்கு. எஸ்டிபி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, மனிதநேய மக்கள் கட்சி. இவங்க எல்லாம் வெளியே வர்றதே இல்லை. அந்த ஹீரோக்கள் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு இந்த அடிவரடிகள் இருக்கு பாருங்க, இந்த அடிவரடிகளை வச்சு வேலை வாங்குறது. போங்க இந்த ஏவல் துறை இந்த இவருக்கா பாருங்க, மத நல்லிணக்கம், மயிர் நல்லிணக்கம், இவனுங்களை வச்சுக்கிட்டு அவன் உள்ள உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு எலும்பு துண்டு போற மாதிரி போனா இவங்க வந்து ஒரு ரோட்ல இருந்து கத்துவாங்க. அப்ப இதுல என்ன சார் இருக்கு சார்? ஒரு மனுஷனா பிறந்தனுக்கு ஒரு ரைட்ஸ் வேணும்ல சார் இந்த நாட்டுல. அப்ப என்ன போலீஸ் அப்ப திராவிட மாடல் நினைச்சா காவல்துறை முன்னால ஒருத்தனை கொலை செய்யலாம், காவல்துறை வேடிக்கை பார்க்கும். நேற்று கொலை செய்யப்பட்டிருக்கு, ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டிருக்கு. நேற்றுக்கு ஜனநாயகம் முற்றிலும் கொலை செய்யப்பட்டிருக்கு காவல்துறை முன்னால. காவல்துறை தான் முழு காரணம். நேற்றுக்கு வந்து போனை எடுத்துட்டு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கமிஷனர் ஓடுறாரு, 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓடுறாரு. அங்க உளவுத்துறைக்கு தெரியும் எல்லாமே எங்க நல்லது நடக்குதுன்னு. அந்த உளவுத்துறை எடுத்து சொல்லலாமே. அங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை ஏசி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாரு ஓரத்துல. அவருக்கு எங்களை பார்த்த நக்கலா தெரியுது. போலீஸ் நீ என்ன கத்தினாலும் ஒன்னும் புடுங்க முடியாதுன்ற மாதிரி காவல்துறை நின்றுச்சு. மனசாட்சியோட நடந்துகிட்ட காவலர்கள் அங்க 500க்கும் மேற்பட்டவர்கள், மனசாட்சி இல்லாம இருந்த காவல்துறை காவலர்கள், கமிஷனர், உளவுத்துறை ஏசி, இவங்க 2 பேர் தான் மனசாட்சி இல்லாம நடந்துகிட்டாங்க. இவங்க மீது வந்து என்ன சார் இந்த காலம் இப்படியே போயிடாது சார். அடுத்து 2026ல மாற்றம் வரும். அன்னைக்கு ஜனநாயகம், சமத்துவம், நல்லாட்சி கண்டிப்பா வரும். ஓகே சார், நன்றி சார். நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.